அமீரகத்தின் ஷார்ஜாவில் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய அல்நாத்தா பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் கடந்த வியாழனிரவு 9:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தினால் மூச்சு திணறல் ஏற்பட்டு 5 பேர் உயிரிழந்ததாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. மேலும் 17 பேருக்கு மிதமான காயங்களும் 27 பேருக்கு சிறிய காயங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஷார்ஜா காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அத்துடன் 17 பேருக்கும் அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளார்கள். இந்த கட்டிடமானது 750 குடியிருப்புகள் உட்பட 39 தளங்களை கொண்டுள்ளது. இந்த தீ விபத்தை தொடர்ந்து அந்த கட்டிடத்தில் வசித்து வரும் 156 குடியிருப்பாளர்களுக்கு வேறு தங்குமிடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 18 குழந்தைகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த கட்டிடத்தின் 18வது மற்றும் 26வது தளத்தில் உள்ள எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மில் ஏற்பட்ட தீயே இந்த விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். மேலும் இந்த சம்பவத்தின் போது தீயிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த கட்டிடத்தில் வசித்து வந்த ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த நபர் கட்டிடத்திலிருந்து குதித்து உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வியாழனிரவு 9:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து 10:50 மணியளவில் ஆணையத்திற்கு அழைப்பு வந்ததாகவும் அவசரகால பதில் குழுக்கள் உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் தீயணைப்பு வீரர்கள் கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயை அணைத்து குடியிருப்பாளர்களை பாதுகாப்பாக அழைத்து சென்றதாகவும் கூறியுள்ளார்கள். தீ விபத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த ஆணையம் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.